ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஐடி கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா காமிங்கிற அனிமி சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஹீரோக்கு ஒரு அப்கிரேடும் கிடைக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். நிஞ்சா காமோயி சீசன் 1 எபிசோட் 6 பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாய் அந்த இடத்துல வந்து பார்க்குறான். அப்போ அவனுங்க பார்த்தா காணாமல் போயிட்டான் நம்ம ஹீரோ வந்த இன்னொரு ரோபோட்டும். அப்போ அந்த பிள்ளைகத்தாலையும் கேட்குறேன், எங்கே போனாங்க அந்த ரோபோட்டுக்குள்ளே இருந்தது அப்படி யார் அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கான். அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணி தான் காமிக்கிறானுங்க. அங்கே வந்து ஊசா சிட்டியை தான் காமிக்கிறானுங்க. அப்போ ஊசா சிட்டியில் ரொம்பவே ஹை செக்யூரிட்டியாக இருக்குது. அதான் நம்ம ஹீரோ வந்துட்டு போனான்ல. ஸோ அதனால் அவங்க இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹை செக்யூரிட்டியாக இருக்குது. அப்போ அங்கே பார்த்தா ஒரு டாக்ஸிக்காரனை வந்து கொட்டாய் விட்டுட்ருக்கான். பின்னாடி ஒரு ட்ரக்கு போகுது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ சிக்னல் மட்டும் வருது. அவன் பார்த்தா நம்ம அந்த ஊசா கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தன் தான். அவங்ககிட்டே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த 2 பேர் இந்த சிட்டிக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருக்கணும், தப்பிக்க வாய்ப்பு இல்லை, ஸோ கண்டுபிடி அப்படி சொல்லும் போது அவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா முன்னாடி சைபர் கூட தான் இருக்கா. அப்போ அவளும் சொல்கிறா, இப்போ கொஞ்சம் இடத்துல அவன் காயனா சரியாயின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். அப்போ அவ்வளோ மாஸ்க் கழட்டிட்டு எனக்கு தெரியலேன்னு கேட்குறா. பார்த்தா நம்ம எம்மா தான். நம்ம எம்மாவை சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் நிஞ்சா அப்படின்னு நம்ம எம்மா கேட்கும்போது அப்படியே நம்ம எம்மாவை சொல்கிறாங்க, என்னோடய ஃபேஸ் அவனுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஸோ நம்மளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, ஆனால் நீ என்னோட இருந்தப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஆமாம் நான் உன்னோட இருந்தப்போ நான் ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனில் இருக்கேன். அங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் நிஞ்சாஸுக்கு நிறைய வேலை வரும், அதெல்லாம் நாங்கள் முடிப்போம். அது மட்டுமே இல்லாமல் நீ இந்த ஹாஸ்பிட்டலில் செத்து திரும்ப உயிரோட வந்தே உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கு, அதை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டுமே இல்லாமல் உன்னோட ஒவ்வொரு சீக்ரெட் டெக்னிக்கையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அந்த ஆர்மர்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. நீ சண்டை போட்ட ஆர்மர்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறா நம்ம எம்மா. பார்த்தா நம்ம ஹீரோ ஒவ்வொரு சண்டை போடுறப்பையும் நம்ம எம்மா வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம எம்மா சொல்கிறாங்க, உன்னை எனக்கு வந்து ஒரு FBI ஏஜெண்டாக தானே என்ன உனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ மைக்கும் ஒரு நிஞ்சாவும் கேட்கும்போது, இல்லை அவர் நார்மலான சிட்டிசன் தான், அவரை பற்றி ஒன்றும் கவலைப்படாத அந்த. அப்போ நம்ம ஹீரோ கேட்குற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணி கேட்கும்போது, அப்போ அவ்வளோ சொல்கிறா, எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து இந்த நிஞ்சா ஆர்கனைசேஷனுக்கு எதாக தான் நான் செயல்படுறேன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளோட வாய்ஸை மாற்றி பேசுகிறா. என்ன இந்த வாய்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்குறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அதாவது நம்ம ஹீரோவுக்கு பிளான்லாம் போட்டு கொடுத்துருப்பாள் ஃபோனில் ஒருத்தி அது இவ தான் போட்டு கொடுத்துருக்கா பிளான் மொத்தத்தையும் நம்ம ஹீரோவை பயன்படுத்தி. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவன் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டே என்னை பயன்படுத்திக்கிட்டு இவளோட கோலை முடிக்கணும்னு பார்த்துருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவளும் சொல்கிறா, அப்புறம் இருக்கா என்னை காப்பாற்றின நம்ம ஹீரோ கேட்கும்போது, அப்போ அவளும் சொல்கிறா, என்னோடய கோலை அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கு நீ தேவை. அது மட்டுமே இல்லாமல் நீ அங்கே பயன்படுத்தின பாரு ஒரு ஆபத்தான டெக்னிக்கு, அதெல்லாம் அவங்ககிட்ட வேலை செய்யுது. ஏன்னா உன்னை பற்றின ஃபுல் டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. ஸோ நீ எவ்வளோ தான் நீ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கூட அவங்களை ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சமமான ஒரு சூட் ஒன்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சூட் எடுத்து காமிக்கிறா. இப்போ அங்கிட்டிருந்து நம்ம யாமாஜி தான் காமிச்சிட்ருக்கான். நம்ம யாமாஜியை சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட்டாக சொல்கிறா, சார் இது வந்து இன்னும் டெஸ்டிங் சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே அவனுக்கு தப்பிக்கும் போது இதுவும் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம யாமாஜி சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைடில் சவுத் சைடில் நம்ம ஹீரோவையும் எம்மாவையும் தேடிட்டு இருக்கான். இப்போ அங்கிட்டிருந்து நம்ம ஜாய் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜாயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கிட்டிருந்து நம்ம எம்மா தான் காமிக்கிறாங்க. நம்ம எம்மா ஹீரோட்ட பேசிக்கிட்டே ஹீரோட சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எம்மாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ சண்டைப்படியே ஒரு சூட்டு, அது எல்லாமே நம்ம நிஞ்சாவோட 600 வருஷத்து டேட்டாவெல்லாம் வச்சு உருவாக்குனது, அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மான்ஸ்டருக்கு சமமான ஒன்று, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட சூட்டை நான் டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன், ஏன்னா நான் அதோட டெவலப்பிங் இதில் தான் வேலை பார்த்தேன்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோவை கேட்குறான், என்ன ஒன்று அப்படின்னா ட்ராக் பண்ணிட மாட்டாங்கன்னு கேட்கும்போது நம்ம எம்மாவை சிரிக்கிறாங்க. பார்த்தா மொத்த கும்பலும் நம்ம எம்மாவையும் ஹீரோவை தேடிக்கிட்டே இருந்திருக்காடுங்க. இந்த விஷயத்தை நம்ம யாமாஜியும் பார்த்துட்ருக்கான். அங்கிட்டிருந்து நம்ம மைக்கும் அந்த ஹேக்கரையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம மைக்கு கண்ணு முடிக்கும் போது, ஏப்பா மைக்கு கண்டுபிடிச்சியா, என்னடா இப்படி இருக்க, என்னமோ என்ன காப்பாற்றுறேன் நீ சொன்ன, ஆனால் கடைசியில் நான் தான் அவனை காப்பாற்ற வேண்டியதாகி போச்சு அப்படின்னு நம்ம அந்த ஹேக்கர் சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம மைக்கை கேட்குறான், சரி நான் இங்கே எவ்வளோ மணி நேரமாக இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹேக்கர் சொல்கிறான், மணி நேரமா டே நீங்கள் 10 நாளாக இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைக்கும் ஷாக் ஆகிட்டு அவன் மேலே காயத்தை பார்க்குறான். காயெல்லாம் கொஞ்சம் சரியாக நம்மகிட்ட கட்டெல்லாம் போட்டுவிட்ருக்கு. அப்போ நம்ம மைக்கை கேட்குறான், என்ன யார் எனக்கு இந்த கட்டெல்லாம் போட்டு விட்டதுன்னு கேட்கும்போது, அப்போ அந்த ஹேக்கரை சொல்கிறான், அவன் என் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் கவலைப்படாத, அவன் எந்த கேள்வியும் கேட்காம எனக்காக தான் பண்ணி விட்டான். அது மட்டுமே இல்லாமல் அவனுங்களை உன்னை சரி பண்ணுறதுக்காக உன்னோட பணத்தை தான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹேக்கரை சொல்கிறான், நான் தான் சொன்னேன் அவனுக்கு ஒன்றும் நார்மலான கம்பெனி இல்லை அப்படின்னு. அவனுங்களோட இந்த சும்மா போனாலே வச்சு நெத்தி போட்டில் வச்சு சுடுவானுங்க, நம்ம வேறு ஹேக் பண்ணி வேறு விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம மைக்கோ சொல்கிறான், எதுக்கு கவலைப்படுறேன், நம்ம தான் இப்போ சிட்டி விட்டு வெளியே வந்துட்டோம்னா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம மைக்கோ யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹேக்கரும் கேட்குறான், ஏதாச்சும் பிரச்சனை கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் நேம் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
எம்மாவோட நேம் இருந்ததை யோசிச்சு பார்க்குறான் நம்ம மைக்கு. இப்போ அங்கிட்டு நம்ம எம்மா தான் காமிக்கிறான். நம்ம எம்மாவை நம்ம ஹீரோட சூட்டை ரெடி பண்ணி அது பவர் கொடுத்தா அது ஆனாகுது ஆஃப் ஆகுது. அப்போ நம்ம எம்மாவை மூஞ்சியை கையை வச்சுட்டு என்னடா பண்ணுறது, இந்த சூட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூட்டை பார்க்குறாங்க. ஒரு நம்ம சூட்டிலேருந்து ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சைடில் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் எதுவும் இருந்தது முடியாமல் இருக்கான். பார்த்தா அவனோட ஃபேமிலியோடு இருந்ததாக கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அங்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏதோ மிஷினுக்கு போயிட்டு வந்திருக்கான் போல், அடிபட்டிருக்கு. அதை நமக்கு வந்து மறி தான் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட் வந்துடுறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு இருந்துட்டு நம்ம யாமாஜி தான் காமிக்கிறாங்க. நம்ம யாமாஜி அந்த சிஸ்டரை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரே ஒரு இடம் தான் செக் பண்ணாமல் இருக்குது. அந்த வாட்டர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறானுங்க. அந்த இடத்துல தான் இந்த 2 வீக்ஸாக பவர் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நான் அந்த இடத்துல போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் டி கிளம்புறான். அப்போ அங்கிட்டிருந்து நம்ம எம்மாவை தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம எம்மாவை சொல்கிறாங்க உன்னோட சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம எம்மாவும் அந்த சூட்டோட பேர் சொல்கிறாங்க குசோக்கோ கியர் காமோயி. அதாவது அது வந்து ஒரு பயங்கரமான சூட்டான். இது முடியும் தயாரித்தது ரொம்ப பவர்ஃபுல்லான சூட்டான். அது மட்டுமே இல்லாமல் அந்த சூட்டை போட்டுக்கிறவங்களோட ஃபஸ்ட்டு அவங்க பிரெயின் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தூண்டி விடுமா. ஸோ அதனால் நீ அதை பார்த்து சமாளிச்சுக்க, இதுதான் உன்னோட கடைசி சாவு அப்படின்னு நம்ம யமா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம யமாவை பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம யமாவை சொல்கிறாங்க ஏன்னா இன்னொரு தடவை அவனை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் எடுத்து காமிக்கிறாங்க. ஏன்னா இதை பார்த்தா அவனுக்கு தெரியுதான் கேட்கும்போது அப்போ தான் நம்ம காமிக்கிறாங்க நம்ம யமா தான் நம்ம ஹீரோவோட அந்த வீட்டில் வந்து ஃபேமிலி அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, அப்போ நம்ம யமாவும் இருந்திருக்காங்க. அப்போ நம்ம எம்மாவை சொல்கிறாங்க நான் தான் என்னோடய சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் உன்னை கொஞ்சம் பேரலைஸ் ஆகிற மாதிரி பண்ணேன், அப்படி இருந்தும் நீ என்னை கொல்ற லெவலுக்கு வந்துட்ட அப்படின்னு நம்ம எம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு காண்டாயிட்டு அப்படின்னா இதெல்லாம் நீ தான் பண்ணியா, அப்போ என் ஃபேமிலி கொல்லும் போது என் ஒய்ஃபு என் பையனை கொல்லும் போது நீ அவங்களை காப்பாற்றாமல் பார்த்துக்கிட்டு இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ சட்டையை பிடிக்க அப்போ நம்ம எம்மாவை பொறுமையாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாக்கை கொடுத்து நம்ம ஹீரோ படுக்க போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவை நான் அவனை விடமாட்டேன்னு சொல்லிட்டு மயங்கிடுறான். அப்போ நம்ம எம்மாவை பார்த்துட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் ஏதாவது தெரியுது. என்னென்னு பார்த்தா அந்த பிக் டி அந்த இடத்துக்கு வந்துட்டான். இவனுக்கு எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சானு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அம்மா. அப்போ அந்த பிக் டியை டக்குன்னு லேசர் வச்சு கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு இடமே காலியாகிறதுக்கு புத்திசாலி பொண்ணுன்னு அந்த பிக் டி சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்த பாம்பு வச்சு வெடிக்க வச்சிட்டாங்க. அப்போ நம்ம எமோஷன் எப்போ கொஞ்ச நேரத்துக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தா அந்த இடமே ஆடுது. என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கா தலையை மேலேருந்து ரூஃபை உடச்சிட்டு வரான். என்னம்மா கண்ணு இங்கே தான் இருக்கியா, ஓ இவனும் இங்கே தான் இருக்கானா, நல்ல வேலை இவனை நீ உயிரை காப்பாற்றுறேன், என் கையாலேயே இவனை கொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ உண்மையிலே புத்திசாலி தான்மா, மூமெண்ட்லேயே இருந்தால் நாங்களாம் கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினச்சிட்டேன்னு கேட்குறான். அப்போ பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் ரூம் தான் காமிக்கிறானுங்க. அப்போ அந்த கேமரா ரூமில் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஃபஸ்ட் சீனில் நமக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் பின்னாடி போவான்ல அந்த ஒரு லாரி, அதில் தான் நம்ம ஹீரோவும் அந்த எம்மாவும் இருக்காங்க. அந்த இதில் வச்சு தான் நம்ம ஹீரோவுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான் நம்ம எம்மா. அப்போ அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் உண்மையிலே நீ புத்திசாலி தான்மா, கம்ப்யூட்டரில் வண்டியை ஓட விட்டு உள்ளேருந்து இவனுக்கு ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு செட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம எம்மாவா இன்னும் 10 பாயிண்ட் தான் ஏற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனு இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு வரான். அப்போ நம்ம எம்மாவை டக்குன்னு அந்த வண்டியை சாய்ச்சி விட்டு 3 பேருமே கீழே வந்துடுறானுங்க. அப்போ நம்ம எம்மாவை டக்குன்னு கதை உடச்சிட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு வர அப்போ அவனும் சொல்கிறான் ஓ எங்களுக்கு துரோகம் பண்ண சூட்டையை போட்டு வரையா, சரிவா சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சூட்டை ஆன் பண்ணுறான். அங்கிட்டிருந்து நம்ம மைக்கை அந்த ஹேக்கரிங் காமிக்கிறா. அப்போ நம்ம மைக்கை கத்திட்டு என்ன ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா, எவ்வளோ டிஷ்ஷில் அடுத்து யார் இருக்கான்னு என்னன்னு தெரியல சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹேக்கரை சொல்கிறான் எனக்கு தெரிஞ்ச அவளோட முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் அந்த டேட்டா இதை வச்சுருப்பா, அவளோட டேட்டா ஏதாச்சும் வைக்கிற இடம் தெரியுமா நான் கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம மைக்கோ அவள் எங்கே வைப்பா அந்த டேட்டாலாம் அவள் வீட்டில் எங்கே வச்சுருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மைக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தா நம்ம எம்மாவோட கார் தான். இப்போ அங்கிட்டு இருந்தால் காமிக்கிறானுங்க. அப்போ நம்ம எம்மாவும் அந்த பிள்ளைக்கா தலையும் சும்மா வாத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம எம்மாவும் அந்த பிள்ளைக்கா தலையும் சும்மா தாவி அங்கிட்டு இங்கிட்டு பறந்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எம்மாவை டக்குன்னு அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அவங்களோட சிஸ்டமோட பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு 8 கால் போச்சு மாட்டோம் நிறைய கையாக வர வச்சுட்டு அங்கிட்டு இருக்க பக்கத்தில் இருக்கிற சிஸ்டத்தை ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஹேக் பண்ணி அந்த ட்ரக்கு இதெல்லாம் ஹேக் பண்ணிட்டு அப்படியே வர வைக்கிறாங்க. அப்படியே வர வச்சு அவனை அட்டாக் பண்ண அந்த பிள்ளைக்கா தலையும் நான் தடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தடுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம எம்மாவை டக்குன்னு ட்ரோன்லாம் வர வச்சு அட்டாக் பண்ண அவன் அந்த ட்ரோன் கிட்ட இருந்துலாம் எஸ்கேப் ஆகிட்டு வந்து அந்த ட்ரோன் எல்லாத்தையுமே அடித்து வெடிக்க வச்சிட்டான் அவன் வாயிலேருந்து நெருப்பு வர வச்சு. அப்புறம் நம்ம எம்மாவோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எம்மாவை கீழே தள்ளி விட்டு அவன் பசா டக்குன்னு இப்போ பிளாக் பேந்தர் மட்டும் கையில் வர வச்சு சும்மா அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். நம்ம எம்மாவை தப்பிக்க முடியாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே அங்கிட்டு இருந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு அவனும் அட்டாக் பண்ணி நம்ம எம்மாவும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர்த்துக்குமே சார்ஜ் குறையிறது அவன் அந்த பிள்ளைக்கா தலைன்னு பார்த்துட்டு இருக்க.
டக்குன்னு நம்ம எமாவும் போட்டு அட்டாக் பண்ணி நிறையா க்ளோன்ஸ் எல்லாம் வர வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அவனும் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கையை டக்குன்னு தரையில் சொல்லி எலக்ட்ரிக் பவர் பாஸ் பண்ணி அதோட நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடுறான். அப்போ 2 பேத்துக்கு சார்ஜ் குறையுதுன்னு சொல்லிட்டு 2 பேர் பவர் போடலான்னு போனால் அப்போ அந்த புள்ளக்கா தலையில டக்குன்னு நம்ம எம்மா சார்ஜ் போடுறதுக்குள்ள அங்கே பாம்பை போட்டுவிட்டு வெடிக்க வச்சு விட்டு அவன் டக்குன்னு ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு வந்து நம்ம எம்மா அட்டாக் பண்ணுறான். அப்போ நம்ம எம்மாவோடது பார்த்தா பேட்ரி மொத்தமாக காலி ஆயிடுச்சு. அப்போ அவங்களும் பயந்துட்டு இருக்கு. அப்போ அவன் போட்டு நம்ம எம்மாவை போட்டு சும்மா அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ எம்மாவை அடி வாங்கிக்கிட்டே நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ பேசும்போது எப்படியோ நீ வந்து இப்போ உன்னோட மைண்டுக்குள்ளே தான் நான் இப்போ பேசிகிட்டு இருப்பேன். ஸோ உன்னோட சப்கான்ஷியஸாக தான் அவனோட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எம்மாவை சொல்கிறாங்க, நான் வந்து நான் ஃபேமிலி அன்றைக்கி காப்பாற்றணும்னு நினச்சேன். ஏன்னா உன்னோட ஒய்ஃப் வந்து என்னை ஒரு தடவை காப்பாற்றிருக்கா. ஸோ அதுக்காக நான் ஃபேமிலி அன்றைக்கி காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என் பாஸ் வந்து உன் ஒய்ஃபையும் உன் குழந்தையும் கொண்டுட்டான். ஸோ அதனால தான் நான் ஒன்றை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சுச்சு அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம எம்மாவோ சரி நான் உனக்கு பண்ண முடிஞ்சதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பிளக்க தலைன்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அப்போ மாஸ்க்கெல்லாம் உடச்சி விட்டு பார்த்தா நம்ம எம்மா மூஞ்சி மொத்தமும் ரத்தமாக கிடக்கு. அப்போ அவன் டக்குன்னு நெருப்பெல்லாம் வச்சு அட்டாக் பண்ண நம்ம எம்மாவோ உனக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்து எரியிற மாட்ட காமிக்கிறாங்க அந்த பிள்ளைக்கா தலையினால். நம்ம ஹீரோவை அதெல்லாம் கேட்டுட்டு கோபமும் ஆகிக்கிட்டு அழுதுகிட்டும் இருக்கான். அப்போ நம்ம ஏதோ பவர் மாட்ட ஏறிக்கிட்டு இருக்கு. பார்த்தா இந்த ஆர்மரோட பர்சன்டேஜ் ஃபுல்லாக 100% ஏறி முடித்த உடனே அப்படியே அங்கிட்ட அந்த பிள்ளைக்கா தலையனும் இவ செத்துட்டாலே இல்லைன்னு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த கண்டெய்னர்லேருந்து சத்தம் வர அப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்கானுங்க. டக்குன்னு கரண்ட் எல்லாமே போயிடுச்சு. எல்லாருமே அந்த கண்டெய்னர் பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், இதான் என்னோட நிஞ்சா தத்துவம், அதிகப்படியான நெருப்பு பணியை எதிர்க்கிற மாட்ட ஒரு கவசம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கவசமும் ஆனாக அதோடு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் இதுக்கு மேலே அந்த எபிசோடு ஒவ்வொன்றுமே சும்மா வேறு லெவலில் போகுது. ஓகே பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.